மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோ. 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை சாமான்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். இந்த மஷ்ரூம் நல்லா வேகட்டும். பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகமும் இந்த மஷ்ரூமும் கொஞ்சம் நேரம் வேகணும். மஷ்ரூம் ஃப்ரை நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.